புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிற சிவன் கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? துணை நீரில் புகுஞ்ச அந்த சிவலிங்கத்தை 1200 வருஷத்துக்கு முன்னாடி நார்த்தாமலையை ஆட்சி பண்ண தலைவிரி சிங்கன்கிற முத்துரை மன்னரால் வெட்டப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 160 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டையை ஆட்சி பண்ண ராஜா ராமச்சந்திர தொண்டைமனோட ராணியால் இந்த சுனை நீர் இறக்கப்பட்டு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? வருஷம் முழுவதும் தண்ணியில் இருக்கிற அந்த சிவலிங்கத்தை வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரியில் நார்த்தாமலையில் உள்ள ஊர் மக்கள் சுனை நீரை இறைச்சி பிரம்மாண்டமாக வழிபடுறது உங்களுக்கு தெரியுமா? தமிழகத்தோட மிக பழமையான குடைவரை இருக்கிற இந்த இடம் மட்டும் இல்லைன்னா உலகமே வியக்கிற, உலகமே போற்றுற அதிசயங்களில் ஒன்றான தஞ்சை பெரிய கோயிலே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? பல நூறு வருஷமாக தண்ணிக்குள்ளே இருந்தும் பச்சை பாசி பிடிக்காத அதிசய சிவலிங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கிறலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 9 குன்றுகளோட அழகாக காட்சி கொடுக்குற ஊர் தான் நார்த்தாமலை. இங்கே மேலமலைன்னு சொல்லப்படுற குன்றில் தான் 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு கற்பாறைகளை வெட்டி எடுத்திருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை விட 300 ஆண்டுகள் பழமையான மாமன்னர் ராஜராஜ சோழனோட பாட்டன் விஜயாலய சோழன் பெயரில் அழைக்கப்படுற முத்துரை மன்னர்களால் கட்டப்பட்ட விஜயாலய சோழீஸ்வரம், பலிகிலி ஈச்சுரம், விஷ்ணு குடைவரை இதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோ லிங்க்கு கீழே இருக்குது, மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. அந்த விஜயாலய சோழீஸ்வரத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டரில் தான் இந்த நீருக்குள்ளே முழுகின குடைவரை இருக்குது. வாங்க பார்க்கலாம். நார்த்தாமலை தானே? சாமி கும்பிட்டீங்களா? சரி சரி. எவ்வளோ விசேஷமான ஒரு சுரஹரேஸ்வரர். எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப வருஷமா இப்போ ஒரு 5 வருஷம் இல்ல, ஒரு 5 வருஷமா கும்பிடுறாங்க. 5 வருஷமா தான் கும்பிடுறீங்க. சிவனை பார்த்ததுல சிவனை பார்த்ததே அப்போதான். அதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் இறந்துட்டு அவங்கதான் சொன்னா அது மாதிரி இருந்துச்சுன்னு. அவரை நீங்க கும்பிட்டதுல வந்து இப்ப செழிப்பா. ஆனா ரொம்ப தலைமுறையா இல்ல, அவருக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்க சின்ன வயசுல தெரியுமா? தெரியாது. அவ்வளவுதான் தெரியாதான். இப்பதான் நீங்களே கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க 5 வருஷமா தொடர்ந்து. அந்த ராணி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமும் மறைஞ்சு போச்சு, தண்ணிக்குள்ள மறைஞ்சு போச்சு. இப்போ ஒரு 15 நாள் ஒரு வாரத்துக்குள்ளதான் இருக்கும். ஒரு மாசத்துக்கு மழை பெஞ்சு அதான் எப்படியோ மழை வந்து போயிருவாரு உள்ள. மூடுற அளவுக்கு மழை வந்துடும். உள்ள மூடாட்டி அந்த சிவனை பார்த்துட்டோம்னாலுமே எங்க ஊரு மறு வருஷம் விளைஞ்சிரும். செழிப்பா இருக்கும். ஊரை சுத்தியே மழை தான் நடுவுல. சரிக்கா சரி. நல்ல மழை தான். சும்மா அந்த சந்துகளை வந்து நடுறது வேற. ரொம்ப எல்லாம் விவசாயத்துக்கு வழி இல்லை. ஆனா போர் கேணி அதெல்லாம் கிடையாது. மழை பெய்ஞ்சாதான் விவசாயம் இல்லைன்னா இல்லை. இல்லை நார்த்தாமலை நாங்கள் படித்த வர ரொம்ப செழிப்பான, ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப வசதியான ஒரு இடமா இருந்திருக்கு. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டே கண்டுபிடிச்சதான் சாமியவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமா ஆமா. காட்டி போனா இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் அது தெரியும். இல்ல உங்க ஊரோட அறிமுகம் ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கு. இப்ப நாங்க எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இப்போ போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தண்ணி அரைச்சு அந்த சிவனை வந்து 100 நாள் ஆள்களை வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணாங்க. அப்போ அவ்வளோ ஒரு அற்புதமா, அவ்வளோ சந்தோஷமா அந்த சிவனை பார்க்க. அந்த வதிக்குள்ளேயும் அந்த சின்னூர் அழியலை, அவ்வளோ இதுவாக தான் இருந்துச்சு. உங்க ஊர் வந்து சாதாரண ஊர் இல்லை. நம்ம பெரிய கோயிலுக்கே கல் இங்க இருந்தா எடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க எப்பேற்பட்ட இடம்னு. அதுக்கெல்லாம் ஒரு முன்னோரம் தான் நம்ம விஜயாலய சோழீஸ்வரம், அந்த கற்றளி கோவில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ரொம்ப மக்களுக்கு தெரிய வரணும், ரொம்ப புகழ் வந்து இதுக்கு வரணும். அதனால தான் நாங்கள்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு கண்ணு கலங்குது, பார்த்துட்டேன். மக்களே வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது 365 நாளும் தண்ணிக்குள்ளே இருக்கிற சிவன் சுரஹரேஸ்வரர் இன்னைக்கு ஒரு நாள், அதாவது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்குன்னு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே உள்ள சுனையை சுத்தம் பண்ணி நம்ம வந்து அவரை பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடத்துல சொன தண்ணி வந்து மழை வந்து இந்த இடத்தையே மூடிடும், நம்ம அவரை பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் மகாசிவராத்திரி அன்னைக்குன்னு இந்த
இந்த நார்த்தாமலையே திருவிழா கோலம் வந்து அன்னதானம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது பூஜை. இதில் இருந்து வந்து நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இங்கே வர முடியாத ரொம்ப மக்கள் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் வந்து நம்ம நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய நார்த்தாமலை வந்து ரொம்ப புகழ்பெற்ற இடம். அது வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இது வந்து ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில் நகரமாக இருந்த அந்த நார்த்தாமலை இப்போ வந்து ரொம்ப வரலாற்று சின்னங்களுக்கு ஒரு மூலமாக இருக்குது. நம்ம பக்கத்துலேயே விஜயாலய சோழீஸ்வரம், அதாவது நம்ம 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கெல்லாம் மூலமான ஒரு கோவில் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பலியில் ஈஸ்வரம் இருக்குது. அப்புறம் 11 விண்ணகரம்னு பெருமாள் கோவில் இருக்குது. அப்புறம் வந்து முக்கியமாக 365 நாளும் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஜுடாகாரீஸ்வரர். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 அடி பள்ளத்தில் குடையப்பட்ட ஒரு குடைவரை கோவில் தான் இது. மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் மக்கள் வந்து ஊர் மக்கள் வந்து கொம்பு செட்டு வச்சு சுத்தம் பண்ணி விடிய பூஜை நடக்கும், அன்னதானம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இந்த நார்த்தாமலையை சுற்றி இருக்கிற எல்லா வனப்பகுதிகளும் வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் வனத்துறை கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்க அனுமதியோடு தான் இந்த திருவிழா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து முதல் பூஜை, இப்போ ஃபஸ்ட்டு நடக்கிற பூஜை, முதல் கால பூஜை ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவரை வந்து நம்ம எப்போயுமே பார்க்க முடியாது. வருஷத்துலேயே இன்றைக்கி மட்டும் தான் பார்க்க முடியும். இது வந்து ஒரு அதிசயம் தான். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம்ல, இன்னும் கொஞ்ச நாளில் அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி வந்து அவரை வந்து முழுகடிச்சிடும். மக்களை பாருங்கள், நம்ம ஐயாவுக்கு முதல் கால பூஜை முடிஞ்சிருச்சு. நம்ம மக்களுக்கெல்லாம் அவங்க திருநீர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே ஒரு மார்க் பார்க்குறீங்களா, கருப்பு கலர் மார்க். இது வரை வந்து தண்ணி இருந்திருக்கும். இப்போ தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இறச்சிருக்காங்க தண்ணி. மேலேருந்து கீழே வர 20 அடி. பார்க்கவே வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த இடமே வந்து செம வைப்பாக இருக்குது. சாப்பாடு கொண்டு அங்கே கொண்டு போகிறாங்க. இங்கே என்ன வேலை? காவல்துறை. மக்களே, இப்போ நம்ம வந்து நார்த்தாமலையில் இருக்கோம். ஜுடாகாரீஸ்வரருக்கு வந்து முதல் பூஜை முடிஞ்சிருச்சு. முதல் பூஜை முடிஞ்சோடனே
அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 மேலே மக்கள் இங்கே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அன்னதானம் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோவிலை அமைத்து தந்தவர் தலை விரி சிங்கன் என்ற ஒரு முனிவர். அந்த முனிவரால் இந்த கோவில் செய்யப்பட்டது. இவ்வளவு மழை காலங்களிலேயும் இங்கே தண்ணி நிரம்பியிருக்கு, எப்படி கோவில் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும். அவர் எப்படி இரண்டு கைகளை இப்படி தட்டி இப்படின்னாருன்னா சுத்தமாக இப்போ இருப்பது போல இருக்கும். மழை பெய்ந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரே தட்டில் இந்த தண்ணி வெளியே வரும். அவர் தான் இவருக்கு வந்து வீடு இதுதான், அந்த முனிவருக்கு வீடு இது, படைக்கப்பட்ட இடம் இது. அன்னைக்கு சூழ்நிலைகளை அவரால் செய்யப்பட்ட கோவில். தலைவிரி சிங்கம் என்றால் அவன் எப்படி இருப்பான் என்று ஒரு கேள்விக்குறி. அவன் வந்து தலை விரி கோலத்தோடு இருக்கக்கூடியவன். சிங்க ஆனால் மனித உருவம் சிங்க வடிவத்தில் இருக்கக்கூடியவன். அதனால தான் அவன் தலை விரி சிங்கன். அவரால் செய்யப்பட்ட இந்த கோவில், அவரால் செய்யப்பட்ட கோவிலுக்கு தலை விரி லிங்கம் என்று பேரை சூட்டியிருக்கின்றார் அன்றைக்கு. பிறகு காலப்போக்கில் இது மாறி 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 ஒவ்வொரு மன்னர்கள் வருகின்ற காலத்தில் அந்தந்த மன்னர்களும் இதுக்கு தனித்தனி பெயர்களை உற்பத்தியாக்கி கொண்டார்கள். அப்படி ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புதுக்கோட்டை ஆண்ட மன்னன் இந்த கோவிலை கண்டெடுத்து பிறகு இந்த தண்ணி இறைத்து வழிபட்டார்கள். அப்பத்தான் எழுதப்பட்டது அந்த இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த கோயிலை நாங்கள் எடுத்து வணங்கியிருக்கின்றோம் என்று அந்த எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல மேலேயும் கல்வெட்டு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பிறகு அவர் சுரேசுவரன் பேர் நாமத்தை சூட்டி வச்சிருக்காரு. சுரேசுவரன் பேர் நாமத்தை சூட்டி வச்சிருக்காரு. அதுக்கு முன்பு இதுக்கு உண்மையான பேர் வந்து தலைவிரி சிங்கம் தால் செய்யப்பட்டது லிங்கம், தலைவிரி லிங்கம். இன்றைக்கும் பட்ட பேர் அதுதான். இந்த கோயில் அந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்ட பிள்ளையார் கோயில். இதை கண்டெடுத்த பிறகு இந்த கோயிலை கட்டினார் இந்த புதுக்கோட்டை மன்னர். இதுக்கு வந்து 2 பேருக்கு அனுமதி. இந்த கோவில் நிறைஞ்சு தண்ணி இருக்கும். இந்த கோவிலில் நாரத முனிவர் 12:05 இரவு 12:05 வருவார். இதே இடம் அந்த பையன் உட்காந்து இடத்துல சூடம் வச்சிருக்கு, எரியுது பாரு, கற்பா இருக்கு பாரு, அந்த இடம் தான் அவருடைய நேர் சன்னதி. அந்த இடத்துல வந்து நின்று நாரதர் ஒரு சின்ன தட்டில் கலர் விதமான பூக்களை மட்டும் வச்சிருப்பார், வேற ஒண்ணுமே இருக்காது. 2 கையை தட்டி அப்படி ஒதுக்கினார்னா ஒரு ஆள் போற அளவுக்கு கிளீனா தண்ணி ஒதுங்கிடும். அவர் இறங்கி ஒரு 5 நிமிஷம் பூசை, அவருக்கு டைம் 5 நிமிஷம். பூசையை முடிச்சுட்டு நாரதர் முனி மேலே வந்து அதே இடத்துல அப்படி கை அப்படி நிறைவினார்னா தண்ணி ஓப்பன் ஆகிடு, வழி இல்லை. அதுக்கு 12:05 மேலே அகத்தியர் முனிவர் வருகிறார். அவர் வேற ஒருமுறை குண்டலம் மட்டும் கொண்டு வர்றாரு, வேற எதுக்குமே பூ மாலைகள் எதுக்கும் அவர்கிட்ட இல்லை. அவரும் வர்றாரு. அதே இடத்துல அஞ்சனை பார்த்து கையை தட்டி இப்படி ஒதுக்குனா ஒரு ஆள் போகும் வழி, தண்ணி ஒதுங்கிறது, வழி விடும். அவர் பார்க்குறாரு, இறங்குறாரு, அவர் பூசையை முடிக்கிறாரு. அவருக்கும் ஒரு 5 நிமிஷம் அவர் மேலே வந்துடுறார். ஆனால் இவருடைய இருவருக்கும் மட்டும் தண்ணி நிரம்பியிருக்கும் போது இவருக்கு வழிவிட வேண்டும், அவரை வணங்க வேண்டும் என்ற ஒரு அச்சங்கள் இவருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது. 33 கோடி தேவர்கள், 41 ரிஷிமார்கள் தேவசேவை கூடுவது இந்த இடம். கொஞ்சம் விடிஞ்சது பிறகு காட்டுறேன். தங்கத்தேர், கல்தேர், வைரத்தேர், மும்மூர்த்தி தேவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இடம். இது சாதாரண இடம் இல்லை, மறைப்பொருள் மறைமுகமாக இருக்கிறது. ஒரு 7 நிமிடம் ஞானத்தில் அமர்ந்தம் என்று சொன்னால் எல்லா பலன்களையும் பெற்றதுக்கு அதுதான் பகவான் கொடுத்துறாரு. இவர் அந்த 7 நிமிடத்தில் கொடுக்குறாரு. ஒரு மன நிலைப்பாட்டில் மட்டும் நாம நிற்கணும். மனிதர்களப்பட்ட நாமல் ஒரு நிலைப்பாட்டில் என்னன்னா 7 நிமிடம் கண்ணை மூடினால் எல்லா பாக்கியத்தையுமே திரைப்படம் போட்டது போல திரையிட்டு காட்டுவார் இவர். அவர் தான் 12 மாதம் மறைந்திருந்து கங்கைக்குள்ள 12வது மாதத்தில் நம்மளுக்கு விழித்து காட்டுகிற ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கிறது. அவர் 12 மாதமும் அன்னம் அறியாமலும் அவர் மறைந்திருந்து வரும்போது இது மாதிரி இவருக்காக இந்த இடத்தில் ஒரு 5 பேர்களுக்கு அன்னதானம் செய்தால் அவர் அகிலத்தையே தொடக்கூடிய ஒரு பாக்கியத்தை வாரி கொடுத்துறார் நம்ம மாதிரி மனிதர்களுக்கு. மக்களே, இப்போ வந்து மணி 11 மணி ஆக போகுது. 2வது கால பூஜை நடக்க போகுது.
வேதாத்மனாய வித்மதே இரண்ய கர்ப்பாய தீமஹி ரத்னதாதமம் ஹரிமோ விதேகோ தேகோ வாயத்ரியம் பராய திரிபுராந்தராய திரிகாலவத் ஆலாய காலவத் நீலகண்டாய பிரத்யஞ்ஜயாய தர்மே. துரகாரேஸ்வரருக்கு 2 கால பூஜை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 12 மணிக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. 3வது பூஜை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடும். அங்கே வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னதானம்லாம் முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி சிவராத்திரி வந்து நம்ம விடிய விடிய வந்து இங்கே முழிச்சிருந்து சூப்பராக கொண்டாட போகிறோம். பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு துரகாரேஸ்வரர் காமிக்கிறேன். உங்களை பாருங்க, 2 கால பூஜை முடிஞ்சிருக்கு. சூப்பராக நம்ம ஐயனை தரிசனம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அபிஷேகம் பண்ணி வேற லெவல். மேலே இருந்து இது வந்து 20 அடி ஹைட்டு. இது வந்து ஒரு குடைவரை சிவன் கோவில். நம்ம 8ஆம் நூற்றாண்டில் வந்து தலைவெறி சிங்கம் அப்படிங்கிறவரால் குடையப்பட்ட ஒரு குடைவரை தெரியுதா உங்களுக்கு? குடைஞ்சதெல்லாம் தெரியுது பாருங்க. அந்த நம்ம சிவன் லிங்கம் இருக்குல்ல, அது வந்து ஒரு தாய்ப்பாறையிலே அமைஞ்ச ஒரு சிவலிங்கம். நீங்கள் பார்க்குறீங்கள, இது ஃபுல்லாக தண்ணி கிடக்கும். அது ஃபுல்லாக அங்கே ஒரு சொனம் இருக்குது, அது மேலே ஒரு சொனம் இருக்குது. இது வழியாக தண்ணி வந்து ஃபுல்லாக மூடிடும். நல்லா தண்ணி கிடக்கு பாருங்கள். அதெல்லாம் சொனம் தான். அங்கேருந்து தண்ணி வடிஞ்சு வரும். அடுத்த கால பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்படிக்கு விழாக்கட்டி நார்த்தாமலை ஆவடியான்காடு மணியடிப்பட்டி படம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல அனைத்து பொதுமக்களும் உங்க தூக்கம் கெட்டு போச்சா? தெரியாம கட்டிட்டு மன்னிச்சுங்க. அதையும் அந்த நாதத்திற்கே தலைவனாகிய வேதநாயகம் பார்த்ததே கொஞ்ச நாள் கழித்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாக தண்ணி கிடக்கும். இந்த பாருங்களேன், இந்த கோடு இருக்கா, இந்த கோடு ஃபுல்லாக தண்ணி கிடக்கும். இது வர தண்ணி கிடக்கும். இந்த சிவராத்திரி அன்று மட்டும்தான் காட்சி தருவார் துரகேஸ்வரர். மக்களே, நீங்கள் பார்க்குறது வந்து 3வது கால பூஜை. 1 மணி ஆயிடுச்சு. சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லார்த்தவர்க்கும் நிறைவா போற்றி. ஸ்ரீ கற்பக விநாயகம் வதே மகாகணபந்தர சிவகாமியே ஜெகதம்பியே. ஓம் பிரம்ம பிராமண ஆத்மே இல்லை மருவ நிறையளிக்கும் ஓம் அமிர்தகளே போற்றி. ஓம் இம்மலையில் நன்மை ருத்ராய நீலகண்டாய பிரத்யஞ்சயாய சர்வேஸ்வராய கணாதிபாய ஸ்ரீமன்மகாதேவாய நமः. ஆகாமலை கிராம
மக்களே, இப்போ நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலையில் இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த 20 அடி ஆழமுள்ள சொனையை வந்து ஊர் மக்கள், வனத்துறை, அப்புறம் வந்து சமஸ்தான தேவஸ்தானம், ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து நம்ம நார்த்தாமலை ஊர் மக்களோட சேர்ந்து நீருக்குள்ளே இருக்கிற ஜுராஹரீஸ்வரரை சுத்தம் பண்ணி பம்பு செட்லாம் வச்சு தண்ணி அடித்து இப்போ நம்ம பார்க்குற மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து வருஷத்துலேயே ஒரு தடவை நடக்கிற நிகழ்வு. அதனால தான் நாங்கள் வந்து ஃபுல் நைட்டு இங்கே தங்கியிருந்து நம்ம எல்லா பூஜையும் லாஸ்ட் பூஜை வரை உங்களுக்கு காமிச்சிருப்போம். இப்போ யாருமே இல்லை பாருங்கள், இப்போ யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஜுராஹரீஸ்வரர் வந்து சூப்பராக 4 கால பூஜையும் நாங்கள் பார்த்தோம். இப்போ சூப்பராக அபிஷேகம் பண்ணிவிட்டு ஊர் மக்கள் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இன்னுமே வந்து நம்ம ஜுராஹரீஸ்வரரை வந்து அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். மகா சிவராத்திரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நாளாக அன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஜுராஹரீஸ்வரரோட திருச்சி, புதுக்கோட்டை, இந்த தஞ்சாவூர் இந்த பக்கத்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில் மட்டும் போயிடாமல் இங்கேயும் வாங்க. இதுவும் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே வந்து 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட விஜயாலய சோழீஸ்வரன் இருக்குது. அதாவது ராஜராஜ சோழனோட பாட்டன் விஜயாலய சோழன் அவர் பேரில் அமைஞ்ச ஒரு சிவன் கோவில் இருக்குது. தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் ரெண்டுக்குமே வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு அமைப்பு. இதை வச்சு தான் ராஜராஜன் வந்து தஞ்சை பெரிய கோவிலையும், ராஜராஜனோட மகன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தையும் கட்டினாங்க. அவரோட பாட்டன் பேரில் இருக்குது. இதை வந்து உருவாக்குனவங்க வந்து சாத்தன் பூதி அப்படிங்கிற முத்தரைய மன்னர்கள். பக்கத்திலே வந்து பளியிலி ஈஸ்வரம்னு ஒரு குடைவரை சிவன் கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்திலே 17 பூமி விண்ணகரம்னு ஒரு விஷ்ணு கோவில் இருக்குது. அது வந்து எப்படின்னா உள்ள நுழைஞ்சோடனே பிரகாரத்தில் 12 விஷ்ணு இருக்கும். அந்த 12மே வந்து விஷ்ணு வந்து அவரோட சக்கரத்தை ஏவுற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த காலத்துலேயே, அதாவது 7ஆம் நூற்றாண்டுலேயே மோஷன் பிக்சர் டைப்பில் 12 விஷ்ணு இருக்கும். 12 முதல்ல இருந்து லாஸ்ட் வரை பார்த்தீங்கன்னா அவரோட அந்த சக்கரத்தை ஏவுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சக்கரம் ஏவுற மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் அந்த சக்கரம் இருக்காது. அந்த மாதிரி வந்து கல்லுலேயே குடைவரை அமைக்கப்பட்ட ஒரு குடைவரை. பக்கத்துலேயே வந்து சமண சிற்பம் இருக்குது. இன்னும் பக்கத்துலேயே வந்து நம்ம ஜுராஹரீஸ்வரர் இருக்கார். அவரோட ஆதிகால பேர் வந்து தலைவரி லிங்கம். அவர் அதை உருவாக்குனவர் வந்து தலைவரி சிங்கம்ங்கிற முனிவர்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு குறுநில முத்திரை மண்டபம்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலேயே வந்து அவரோட கல்வெட்டு இருக்குது. அதாவது 1857 நம்ம புதுக்கோட்டை ஆண்ட ராஜா தொண்டைமான் இருக்கார்ல, அவரோட மனைவி இந்த குளத்தை வந்து, அதாவது இந்த சுனையை வந்து 1857 க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணி அப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி கண்டுபிடிச்சி ஊர் மக்களை வச்சு இங்கே வந்து இதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த மாதிரி திருவிழா நடத்தியிருக்காங்க 1857. அதுக்கு உண்டான கல்வெட்டு அப்படியே இந்த லிங்கத்துக்கு ஜுராஹரீஸ்வரருக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேயும் வாங்க. நாம் சொன்னதை விட இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து உணருங்க. நான் அந்த பழனிக்குமார் ஐயாவோட நம்பர் கொடுக்குறேன் கீழே. நார்த்தாமலை, அவர் இந்த ஊர் தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிடுவார். அவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் வாங்க. நாங்கள் வந்து எப்பவுமே பெரிய மலைகள் ட்ரெக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது வந்து ஒரு மலைக்குன்று. இது வந்து பெரிய மலை இல்லை, ஒரு மலைக்குன்று. இதை சுற்றி வந்து ஒரு 9 மலைகள், மண்மலை, பொன்மலை, ஓச்சன் மலை, பறையர் மலை அப்படின்னு ஒரு 9 மலைகள் சுற்றி இருக்குது. எல்லாமே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சமண பள்ளி, சமண சிற்பம், சமணர்கள் தங்கிய கல்படுக்கை, அந்த மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. இந்த இடமே வந்து ஒரு மூலிகையாக நினைஞ்ச ஒரு வனம் தான், ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் அந்த இடம். வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஜுராஹரீஸ்வரர் தரிசனம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் அவரை தரிசனம் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். மக்களே பாருங்கள், ஜுராஹரீஸ்வரர் இங்கே இருக்கார். இப்போ நம்ம
1857 நம்ம தொண்டைமான் ராணி வந்து இங்கே கும்பிட்டதுக்கு அடையாளமாக அந்த இடத்துல கல்வெட்டு இருக்குது, அதை பார்க்க போகிறோம். இப்படியே சுற்றி போகும்போது இது பெரும் பள்ளம் சரியா, 20 அடி ஆழம், ரொம்ப பார்த்து சேஃபாக தான் போகணும். இந்த இடத்துல ஒரு சுனை இருக்குது, அதில் என்ன தண்ணி இருக்குது பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு தண்ணி? இது சொன்னால் இங்கேருந்து வளைஞ்சு தண்ணி அங்கே போய் அது கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஒரு 2-3 நாளில் இருந்து ஒரு 30 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 நாள் கண்ணுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தெரிய மாட்டார். அம்மா இது சுனை தான், மழை மூடுதோ இல்லையோ சுனையில் தண்ணி ஊறி 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 மூடிடும். அதை பாருங்கள், இந்த இடத்துல தான் கல்வெட்டு இருக்குது. அதாவது நம்ம ஜுராரீஸ்வரருக்கு நெத்தி குத்தா இந்த இடத்துல இருக்கும். இருக்கா இந்த இருக்குது பாருங்கள். இது வந்து 1857 நம்ம புதுக்கோட்டை ஆண்ட ராஜா தொண்டைமான் இருக்கார்ல, அவரோட மனைவி வெட்டினது. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து சுத்தம் பண்ணி ஊர் மக்களோட ஜுராரீஸ்வரருக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னு ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. நல்லா பாருங்களேன், எழுத்து வந்து ரீசெண்டாக எழுதின எழுத்து மாதிரி அப்படியே பக்குவமாக இருக்குது பாருங்கள். அந்த எழுத்து அருமையாக இருக்கும். எல்லாமே வந்து நம்ம தமிழ் மொழி தான், படிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கோடாரியோட அமைப்பும் ஒரு சூலாயுதத்தோட அமைப்பும் இந்த இடத்துல வெட்டியிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இது வந்து கோடாரி, இது வந்து சூலாயுதம். அப்படியே நம்ம ஜுராரீஸ்வரருக்கு அப்படியே மேலே இருக்கும். இங்கே தான் இப்போ 2000 மக்கள் 3000 மக்கள் இருந்தாங்க. அன்னதானம் நடந்துச்சு, ஒரு 3 சினிமா ஓடிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில், இப்போ வந்து மணி 5 ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல திரும்பி திருவிழா வந்துடும். ஊர் மக்கள் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து நம்ம ஜுராரீஸ்வரரை கும்பிட வந்துடுவாங்க. நம்ம ஜுராரீஸ்வரரை அடுத்த வருஷம் பார்ப்போம். நீங்கள் வந்தீங்கன்னா, மற்ற நாளில் வந்தீங்கன்னா அந்த ஒரு லைன் தெரியல, அந்த கோடு இது வர தண்ணி கிடக்கும், அவர் உள்ளதாரம் இருப்பார். நீங்கள் வந்து அந்த படி இருக்குல்ல, இந்த படியில் நின்று இது வர தண்ணி இருக்கும். இந்த தண்ணியில் இது வர நின்று அந்த தண்ணியை வந்து, இந்த தண்ணி குடிக்கிற தண்ணி தான், வந்தால் கண்டிப்பாக குடிங்க. குடிச்சிட்டு அவருக்கு நேர அந்த இடத்துல ஒரு சூடம் பொருத்துற மாதிரி ஒரு கருப்பு கலரில் ஒரு சூடம் பொருதி கருப்பு கலரில் இருக்கும். அந்த இடத்துல வந்தீங்கன்னா அந்த இடத்துல சூடம் பொருதி, இந்த இடத்துல விநாயகர் இருப்பார், அவரையும் கும்பிட்டுட்டு நம்ம ஜுராரீஸ்வரரையும் கும்பிட்டுட்டு போங்க. ரொம்ப அதாவது வருஷத்துலேயே ஒரு ரொம்ப அரிதான பார்க்கக்கூடிய சிவனில் இவர் ஒருத்தவர். 9 மலைகள் சொன்னேன்ல, அதோட வியூவை காமிக்க முடியல. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட தரைமட்டத்தில் இருந்து ஒரு 500-600 அடி உயரம். அந்த மலை சுற்றி இருக்கிற எல்லா மலைகளும் தெரியும், அந்த 9 மலைகளும் தெரியும். இது நம்ம நைட் இருக்கிறனால ஒன்றும் தெரில, கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு, ஒரு 5:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே, இப்போ வந்து நம்ம நார்த்தாமலையிலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம பழனிக்குமார் ஐயா வந்து அந்த தேர் ஓடுற தடத்தை காமிக்கிறோம்னு சொன்னார்ல, தங்கத்தேர், வைரத்தேர், கல் தேர், மூணு ஓடுனா அந்த தடத்தை காமிக்கிறேன்னு சொன்னார். இந்த இருக்குது பாருங்க, தெரியுதா? 1 2 இந்த 1 3 இந்த 3 கோடுகள் வந்து இந்த இருக்குது பாருங்களேன். இந்த கோடுகள் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கி மலையை தாண்டி போகுமா. இந்த இருக்குது பாருங்க மக்களே, இது வந்து தேர் ஓடுனா தடம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வருது பாருங்கள், இது அப்படியே நேராக போய்கிட்டே இருக்குது பாருங்கள், தண்ணியை தாண்டி போகும் அப்படின்னு சொல்கிறாரு. போய்கிட்டே இருக்குது, இதுக்கு மேலே போனால் தண்ணி தான் இருக்குது. நார்த்தாமலை வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்தே ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் இந்த மலை உச்சிக்கு வர்றதுக்கு. மலையடிவாரத்தில் இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் நம்ம ஜுராரீஸ்வரர் இருக்கார்ல, அது சோழீஸ்வரம்லாம் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப 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 சின்ன மலை, மலைன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு குன்று. கிளம்பியாச்சு இங்கேருந்து. இந்த ஒரு தடம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் தேர் ஓடின தடம். இந்த 3 தேர், கல் தேர், அப்புறம் வந்து தங்கத்தேர், வைரத்தேர், இதெல்லாம் ஓடின தடம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா. இந்த இருக்கு பாருங்க, இந்த ஒரு தடம் தெரியுது பாருங்க. ஆமாம், அப்படியே வரிசையாக இருக்குது பாருங்க. விஷ்ணு, பிரம்மா,
மும்மூர்த்திகளும் தேர் சபைக்கு வரும்போது இந்த இடத்துல தேர் வரவழைக்கப்பட்டால் இந்த இடத்துல வந்து தேர் ஓட்டி நிப்பாட்டிடுவாங்க. அந்த தேர் ஏன்னா 2 கிலோமீட்டர் அங்கே சுற்றி இன்னொரு கம்மாயில் விழுந்து திரும்பி வந்து அந்த இடத்துல இறக்கி விட்டு அங்கே தேவசபை திருதுறாலும் புள்ள போயிடும். முடிஞ்சு போட்டால் இது மறுதேரம் எப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி அழைச்சாங்கன்னா அது இதே மாதிரி வரும். இந்த மும்மூர்த்தி தேவர்களும் இந்த பவனி வருவது அந்த தேவசபைக்கு வரும்போது அதை பிடிச்சிட்டு தேரை அனுப்பி விட்டாங்கன்னா உள்ளே போயிடுது. இதுக்குள்ளே தான் இருக்குது அந்த தேர். இந்த தண்ணிக்குள்ளே இருக்குது, தண்ணிக்குள்ளே தான் இருக்குது தேர். பாருங்கள் மக்களே, தண்ணிக்குள்ளே தான் இந்த மும்மூர்த்திகளும் சிவபெருமானும் அப்புறம் பிரம்மர் விஷ்ணு 3 பேரும் ஒரு மீட்டிங் போடுற மாதிரி ஒரு இடம் தான் இந்த நம்ம இப்போ நிற்கிற இடம் நார்த்தாமலையில். அவங்களுக்கான தேர் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த தங்கத்தேர், வைரத்தேர், கல்தேர் 3மே இந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கான். எப்போ வந்து அவங்க கூடுவாங்களோ அப்போ வந்து பாருங்களேன் இந்த மாதிரி தடத்தோட, இந்த தெரியுதா தடம், இதோட இங்கே வந்து கூடி மும்மூர்த்திகளும் இங்கே வந்து மாநாடு போடுற மாதிரி. நார்த்தாமலை வந்து நாரதர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாரதருக்கு வந்து பெருசாக எங்கேயுமே கோயில்கள் இருக்காது. விஜயாலய சோழீஸ்வரத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 6 சன்னதிகள் இருக்கும் கோயிலை சுற்றி இருக்கும்ல, அதே மாதிரி 6 சன்னதிகளில் முதல் சன்னதி வந்து நாரதருக்கு உண்டான சன்னதி. அதில் வந்து ஆனால் சிலை இல்லை. இப்போ எடுத்து வந்து அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தோட அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வந்தீங்கன்னா எந்த சிலைகளுமே இருக்காது உங்களுக்கு. எல்லாமே சிலது களவு போயிடுச்சு. களவு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்து புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஏஎஸ்ஐ பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கே வந்துட முடியாது. ஏன்னா ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் சுற்றி இந்த மலையை தாண்டி ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்னால ரொம்ப கெடுபடியான இடம். வாங்க, சூப்பராக வந்து நம்ம சிவனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. பழனிக்குமார் ஐயாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுன்னா கீழே அவரோட நம்பர் கொடுக்குறேன். ஐயா வந்து நார்த்தாமலை தான். ஐயா பேர் வந்து பழனிக்குமார், உள்ளூர் தான். அவர் வந்து நாடக நடிகர், பழைய நாடக நடிகர், நாடக வித்வான் ஐயா. நீங்கள் வந்தீங்கன்னா ஐயா வந்து உங்களுக்கு நார்த்தாமலையில் உள்ள எல்லா கோவிலையும், எல்லா புகழ்பெற்ற கோவிலையும் சுற்றி காமிப்பார். அதோட வரலாற்றை சொல்லுவார். ஐயா நம்பர் வந்து கீழே இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னங்கய்யா? சரி, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா. சரி.